Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி சுற்றுப்பயணத்தின் 3ஆம் நாளில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விவசாயிகளுடன் விழுப்புரத்தில் கலந்துரையாடல். விடியா திமுக அரசில் கரும்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை, நந்தன் கால்வாய் புனரமைப்பில் தாமதம், பயிர்க்கடன் வழங்குவதில் கெடுபிடி என தங்களை வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வண்டல் மண் அள்ளப்பட்டது விவசாயிகளுக்கு மிகுந்த பயனளித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பெருமிதம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் 3ஆம் நாளில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் விவசாயிகளுடனான கலந்துரையாடலின் போது பேச்சு. ஆங்காக இருக்கின்ற ஏரிகள், குளம், குட்டை அனைத்தும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகளுக்கு இலவசமாக நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகின்ற விதமாக திட்டத்தை வகுத்து விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்தது. தமிழகத்தில் வறட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு 12,000 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கியது அதிமுக அரசு. நானும் விவசாயி என்பதால் அனைத்து பிரச்சனைகளும் தெரியும் என்றும் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் நீர்நிலைகள் பெருமளவில் தூர்வாரப்பட்டதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பெருமிதம். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது கொரோனா காலம், அதில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சாங்க. புயலால் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சவுடன் 12,110 கோடி விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண்மைகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 முறை, ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பயன்படுகின்ற அளவுக்கு தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக கள்ளக்குறிச்சியில் 1000 கோடி ரூபாயில் துவக்கப்பட்ட கால்நடை பூங்காவை விடியா ஆட்சி முடக்கிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. கலப்பின மாடுகளை இலவசமாக விவசாயிகளுக்கு வழங்க அதிமுக திட்டமிட்டிருந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு முடக்கிவிட்டது என கண்டனம். விவசாயிக்கு பதில் கால்நடை வளர்ப்பு, அந்த கால்நடை வளர்ப்பு நமக்கு ஒரு உபரி வருமானம் வர வேண்டும். அதற்கும் அதிமுக ஆட்சியில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டத்துக்கும் எல்லையில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று கட்டி கொடுத்தோம். 1000 கோடியில் கட்டணும். அதில் நம்முடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு வாழக்கூடிய கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுப்பது. ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவிற்கு பசு உற்பத்தி கொடுக்கும். இந்த அரசாங்கம் அதிலையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான திட்டத்தையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விடியா ஸ்டாலின் மாடல் அரசு நிவாரணத் தொகை வழங்கவில்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளாக மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசு மீண்டும் வேண்டுமா என கேள்வி. பெஞ்சல் புயல் வந்தது. அந்த பெஞ்சல் புயல்ல திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினால இந்த விழுப்புரம் நகரம் தண்ணீர மீதந்தது. இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர், உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தானே புயல், வர்தா புயல், கஜா புயல், புயல், புரவி புயல் புயல் என்று பல புயலை பார்த்து புயல் வேகத்திலே புயல் நுழைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விழுப்புரம் மாவட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக அப்போதைய அமைச்சர் சி.வி. சண்முகம் முயற்சியால் அம்மா பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டதை விடியா திமுக அரசு ரத்து செய்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பல்கலைக்கழகத்தை தடுத்த அமைச்சரின் பதவியை ஆண்டவன் பறித்துவிட்டதாக விமர்சனம். விவசாயி தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த மாணவி
ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று கருதி அறிவிச்சார் சி வி சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த தினம் அம்மா பல்கலைக்கழகம் கேட்டாங்க. அம்மா பெயர்ல கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மாணவருடைய நலனை பற்றி கவலைப்படாம இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்களுடைய நலன் கருதி மாணவருடைய நலன் கருதி கொண்டு வந்த அம்மா பெயருக்கின்ற பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்சாங்க. ஆனா ஆண்டவன் அவர்களுக்கு அந்த மந்திரி பதவியை பறிச்சுட்டார். அதிமுக ஆட்சியில்தான் 67 கலைக்கல்லூரிகள், 7 சட்டக்கல்லூரிகள், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டன. அதிமுக கொண்டு வந்த கல்லூரிகளால் தான் தமிழகம் உயர்நிலை கல்வியில் முதலிடம் வகிப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் 7 சட்ட கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி 5 கொடுத்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை முடிச்சு. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சதா? முடியலையே. திறமையில்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆனா 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கருணாநிதிக்கு 88 கோடி ரூபாய் செலவில் பேனா வைக்க நிதி இருக்கிறது. ஆனால் கல்லூரிகள் ஆரம்பிக்க நிதி இல்லையா? விழுப்புரத்தில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அறநிலையத்துறை கல்லூரி குறித்து மாணவர்களின் நலனுக்காக தான் கூறியதை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் திரித்து பரப்பியுள்ளனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதியில் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டி காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்வி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் எல்லாம் பாதிக்கப்படான்னு சொல்லிதான் அது அரசு பாலிடெக்னிக் கல்வி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு மாணவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கல் என்றுதான் சொன்னதே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? உழைக்கும் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட அம்மா கிளினிக்களை முடக்கிய திமுக அரசை மன்னிக்கலாமா என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஏழை மக்களுக்கு சிகிச்சை வழங்குகின்ற திட்டத்தை விடியா திமுக அரசு நிறுத்தியதற்கு கழக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். அம்மா மினி கிளினிக் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த பகுதியிலேயே நோய்வாய்ப்பட்ட அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்றுக்கலாம். அது என்னையா உனக்கு வலிக்குது? அதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? ஏழைகளுக்கு கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் இருப்பாங்க. யாராவது நோய்வாய்ப்பட்டா அந்த மருத்துவமனைக்கு போனீங்களா உடனே சிகிச்சை பெற்று உங்களை அனுப்புவாங்க. அதே ரத்து செய்த அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அரசாங்கத்தை மன்னிக்கலாமா? ஏழைகளுக்கு நன்மை செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளுக்கு கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல்,
கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் மட்டுமே குறியாக இருக்கும் நிலையில் 10 ரூபாய்க்கு செந்தில் பாலாஜியால் மதிப்பு வந்துவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஏழைகள் வயிற்றில் அடைக்கும் ஆட்சி திமுக ஆட்சி. அந்த ஆட்சி தேவையா என மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பிரச்சார கூட்டத்தில் கேள்வி. யாரும் பொருட்படுத்தல. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. யாரால மதிப்பு வந்தது? யாருங்க? செந்தில் பாலாஜியால 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்க்கு யார் பேர் வருது? டாஸ்மாகில் 5400 கோடி ரூபாய் கொள்ளையடித்த திமுக ஆட்சிக்கு எதிரான அமலாக்கத்துறை விசாரணையில் பெரிய பெரிய திமிங்கலங்கள் சிக்கும் என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். கொள்ளையடித்த அரசாங்க பணம் ஒரே குடும்பத்திற்கு போவதாக கழக பொதுச் செயலாளர் காட்டம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டளிக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. இந்த 15 கோடி இன்றைக்கு மாசத்துக்கு 450 கோடி. நீங்க வருஷத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதான் டாஸ்மாக் ஊழல். 1000 கோடி ஊழல்ல மத்திய அமலாக்கத்துறை அங்க போய் ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சு இவர் போய் தடையாணை வாங்கி உச்சநீதிமன்றத்தில் நிக்குது. விரைவாக அந்த தடையாணை நீங்கப்பட்ட பிறகு இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்படும். இதுல பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் மாட்ட போகுது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மக்களுடன் மக்களாக நடந்து சென்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எழுச்சி மிகுந்த வரவேற்பை ஏற்றார். விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சிவி சண்முகம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானோர் ஆதரவால் தான் முதலமைச்சராக பதவியேற்றதாக கழக பொதுச் செயலாளர் பேச்சு. சட்டப்பேரவையில் அராஜகத்தில் ஈடுபட்ட ரவுடி கட்சி மீண்டும் தேவையா என ஆவேசம். இதே ஸ்டாலின் முன்னால திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறான். அந்த சண்முகம் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறான். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் இருக்கையில கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த புனிதமான நாற்காலியை போய் திமுக சட்டமன்றம் அமர்றான். இப்படிப்பட்ட ரவுடி கட்சி நீட் தேர்வை ரத்து செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அதனை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு 2026 தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என வேண்டுகோள். அப்புறம் நீட் தேர்வு சொல்லியிருக்காரு. எப்ப பார்த்தாலும் நீட்டுன்னு நீட்டிக்கிட்டே போயிட்டார் காலத்தை. என்ன சொன்னாரு தேர்தல் நேரத்தில்? எல்லாம் ஊரா போய் திரு ஸ்டாலினும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினும் திமுக வெற்றி பெற்று வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும். 4 வருஷம் ஆகி போச்சு. என்ன செஞ்சிருக்காரா? நீட் தேர்வுக்கு ஏதாவது நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஆக அத்தனையும் பொய். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குனாரு. என்னப்பா ரகசியம் சொல்லு, இப்போ சொல்லு. 4 வருஷம் ஆகி போச்சு. 4 வருஷம் 3 மாசம் ஆகி போச்சு. ஒரு 8 மாசம் தான் பாக்கி, தேர்தல் வந்துடும். இப்போ அந்த ரகசியம் சொல்லு. மக்கள்லாம் தயாரா இருக்கிறாங்க ஒரு ரகசியத்தை கேட்க. இப்படி மக்களை ஏமாற்றி நீட் தேர்வு ரத்து என்று இதுவரைக்கும் பொய் பேசியே காலத்தை ஓட்டிட்டாங்க. சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத கேவலமான வெட்கங்கெட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமது தலைமையிலான 4 ஆண்டுகால அதிமுக ஆட்சி மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அரசாங்கம் நடைபெற்றதாக எதிர்க்கட்சி தலைவர் பெருமிதம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. வெக்கங்கட்ட ஆட்சி நடக்குது. ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி கவலைப்படுங்க. உங்க ஆட்சி அவ்வளவு மோசமான ஆட்சி. இந்தியாவிலேயே
கடந்த காலத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், மறந்துட்டு பேசாத. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 4ஆம் நாளான இன்று விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் மக்களை களத்தில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மாலை 4:30 மணி அளவில் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு பேருந்து நிலையம் அருகில் உரையாற்ற இருக்கிறார். அனிதா பெயரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவோம் என வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறிவிட்டு 38 மாவட்டங்களிலும் ஒரு செங்கல் கூட வைக்காத திமுக அரசு, மக்களின் வரிப்பணத்தில் கருணாநிதி சிலைகள், கார் பந்தயம், ஏர் ஷோ, கள்ளசாராய மரண இழப்பீடு என வாரி வழங்கும் ஸ்டாலின் அரசுக்கு மருத்துவக் கல்லூரி கட்ட நிதி இல்லையா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு கிளாம்பாக்கத்தில் அரசு போக்குவரத்து கழகம் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவதற்கு பலரும் கடும் கண்டனம். திறனற்ற திமுக அரசு பேருந்துகளை விடுத்து தனியார் பேருந்துகளை சார்ந்து நிதி சுமையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதற்கு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை. தருமபுரி அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதனை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட காமுக இளைஞர் பிடிபட்டார். குழந்தை திருமணங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் வீடு வீடாக சென்று கட்சிக்கு ஆள் சேர்க்கும் பொம்மை முதலமைச்சருக்கு மக்கள் கடும் கண்டனம். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே 8 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி பிடிபட்டார். ஒன்றும் தெரியாத பொம்மை முதலமைச்சர் ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதால் பச்சிலம் குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் அவலம் அதிகரித்திருப்பதாக பெண்கள் வேதனை. சென்னை வடபழனியில் தோசம் கழிப்பதாக கூறி இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த அர்ச்சகர் பிடிபட்டார். கட்சிக்கு ஆள் சேர்ப்பதில் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினும் அவருக்கு ஏவல் துறையாக காவல்துறையும் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் பெண்களின் பாதுகாப்பு கனவாகி போய்விட்டதாக பெண்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே மது அருந்த பணம் கொடுக்காத ஆத்திரத்தில் தாத்தா பாட்டியை பேரன் கொடூரமாக தாக்கியதில் தாத்தா கொல்லப்பட்ட பயங்கரம். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொலை உள்ளிட்ட குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தோட்டத்தில் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட மூதாட்டி சடலமாக மீட்பு. பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் கூலிப்படையினரின் கொலைகள் அதிகரித்திருப்பதால் வெளியே செல்லவே அச்சமாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் நாய் கடிக்கு சிகிச்சை பெறும் சிறுமியை பார்க்க சென்ற உறவினர்களுக்கு ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை. அரசு மருத்துவமனைக்கு உள்ளேயே சர்வசாதாரணமாக கொலை சம்பவங்கள் நடைபெறும் அளவிற்கு விடியா அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிற அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மராஜம்பேட்டையில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிப்பதற்காக 3 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறிய நகரங்களில் கூட போதைப் பொருட்கள் விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர்களை டீன் பதவிக்கு நியமித்தது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் விதிகளுக்கு எதிரானது என குற்றச்சாட்டு. தகுதியானவர்கள் புறக்கணிக்கப்பட்டு தகுதியற்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டு திமுகவின் நிர்வாக தோல்வியே காட்டுவதாக விமர்சனம். சென்னையில் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் உள்ள 35 பணியாளர்களை மாநில கல்லூரியில் பணியாற்ற வற்புறுத்தும் விடியா திமுக அரசை கண்டித்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். ஒட்டுமொத்த கல்வித்துறையே முடங்கி போய்விடும் அளவிற்கு ஸ்டாலின் அரசின் செயல்பாடுகள் விளங்கி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சாடிவயல் செம்மேடு பகுதியில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பலவற்றின் முன் கண்ணாடி உடைந்திருக்கும் நிலையில் இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம்.
பொம்மை முதலமைச்சரின் ஆட்சியில் போக்குவரத்து துறை செயலிழந்து விட்டதால் உயிரை பணயம் வைத்து பயணிக்க வேண்டியிருப்பதாக பயணிகளும் பேருந்து ஊழியர்களும் வேதனை. கோவை கோட்டைமேட்டில் இரவில் காரில் சென்ற இளைஞரை பிடித்து விசாரணை என்ற பெயரில் சரமாரியாக தாக்கி காவலர்கள் அராஜகம். நாளுக்கு நாள் தொடரும் ஏவல் துறையின் அத்துமீறல்களால் வெளியே செல்லவே அச்சப்படும் மக்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் வீச்செறிவாளை கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி இளைஞர்கள் அட்டகாசம். விடியா ஆட்சியில் ஏவல் துறை மீது துளியும் அச்சம் இல்லாததால் அராஜகத்தை கெத்தாக நினைத்து வழி தவறி செல்லும் இளைஞர்கள் பட்டாளம். சென்னை ஆதம்பாக்கத்தில் கடன் வாங்கச் சென்ற இளம் பெண்ணிடம் அத்துமீறிய மருத்துவர். பெண் பாதுகாப்பை கேலிக்கூத்தாக்கிய திறனற்ற ஆட்சியில் நித்தம் நித்தம் சித்திரவதைகளை அனுபவிக்கும் பெண்கள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பழுதாகி நின்ற விடியா அரசின் தகர டப்பா பேருந்தால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட்டம் நிரம்பிய வேறு அரசு பேருந்தில் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு ஆபத்தான பயணம் மேற்கொண்ட அவலம். விடியா அரசின் போக்குவரத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே அரசு பேருந்துகள் தரமற்று இருப்பது ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு யாகசாலைக்கு சிறப்பு பூஜைகள் தொடக்கம். பிரசன்ன அபிஷேக மற்றும் சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு.